இந்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய பாலியல் தொல்லையை திசை திருப்புவதற்காக அந்த யார் சார் என்று கேட்கிறோம்ல, அந்த சார் விஐபி இருப்பதன் காரணமாக இதை தான் செய்த தவறை மறைப்பதற்காக மீண்டும் என்று திமுக கோயில்ஸ் போல ஒரு தவறான செய்தியை சட்டமன்றத்திலே பதிவிட செய்தது வருந்தத்தக்கது. இது குறித்து சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னுடைய உரிமையை எனக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் தவறான செய்தியை தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே பகிர்ந்திருப்பது வருத்தத்துக்குரியது. அதற்கு என்ன வர முடியும் அதன்படி நடவடிக்கை எடுப்பேன். நாடாளுமன்றத்தில் மீண்டும் வருகிற 31 நாடாளுமன்றம் வருது, என் பிரிவிலேஜ் மோஷன் கொடுப்பேன். என்னுடைய பெயரை பயன்படுத்தி இருக்கக்கூடாது. டங்ஸ்டனை ஏன் திமுக அன்னைக்கு எதிர்க்கவில்லை, அப்புறம் அவன் ஆதரிச்சு தான் அர்த்தம். அது அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். மாநிலங்களவையில் பேசும் பொழுது அந்த எதிர்த்து ஏன் குரல் கொடுக்கவில்லை? கார்கே அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார், வேற சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் பேசுன்னு உதய சபாநாயகர் சொல்றாரு. ஓப்ராய் டிஎம்சி இருக்க அவங்கள பேசுறதுக்கு சீட்டுக்கு போய் பேசுன்னு சொல்றாரு. ஏன் திமுக உள்ளவங்க ஏன் பேசக்கூடாது? அப்ப நீங்களும் ஆதரவு கொடுத்தா அர்த்தம். ஒரு சட்டத்தை முன்மொழியும் பொழுது பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது அங்க பேசாமல் இருந்து விட்டு வெளியே நாங்கள் சபாநாயகர்களை முற்றுகையிட்டு கொண்டு இருந்தோம். அது முற்றுகையிட்டாக்க நீங்க சபானை முற்றுகிட்ட வெளியேற்றுறீங்க எல்லாரையும். இந்த சட்டமன்றத்தில் சபானை முற்றுகிட்ட அதிமுக வெளியேற்றுற கருப்பு சட்டை போட்டா போடாது இருக்கிற உங்க உறுப்பினர் உள்ளதானே இருக்கிறாங்க. நான் இருக்கிறேன், அதனால தான் பேசும்போது இடர்பாடு பண்றாங்க, சத்தம் போடுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு மெம்பராவது போய் நாங்க இந்த இதை எதிர்க்கிற வார்த்தை ஏன் சொல்ல வேண்டும் நான் கேட்கிறேன். என்ன விடுங்க, நான் கேட்கறது திமுக சேர்ந்த உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையிலும் குரல் கொடுக்கல, இதை எதிர்த்து வாக் அவுட் பண்ணு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா இதுல மாநில உறுப்பில் சபை பேச உள்ளே இருக்கிறாங்க. ஏன் பேசல அதை கேட்கிறேன் நான்.